ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க இன்சார்ட் அப்ளிகேஷனுக்குள்ள இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரு இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பேக்ரவுண்டை எப்படி பின்னால இன்சர்ட் பண்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்சார்ட் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கங்க. இதுல வீடியோவை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உங்க கேலரியில் இருக்கக்கூடிய எந்தெந்த போட்டோஸ் எல்லாம் வீடியோவை கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு பாட்டம்ல இருக்கிற கிரீன் கலர்ல இருக்கிற அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ எந்த இமேஜை நீங்க பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் மேல கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு மேல இருக்கிற அந்த மெனுஸை அப்படியே லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதுல கட் அவுட்னு இருக்கும், அந்த கட் அவுட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள மறுபடியும் கட் அவுட்னு இருக்கும், அந்த கட் அவுட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இப்ப பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி பிளாக் கலர்ல உங்களுக்கு ஷோ ஆகும், ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுற மாதிரி. இப்போ ரைட்ல இருக்கிற அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். இப்போ மேல இருக்கிற அந்த மெனுவை அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கும், அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா மேல அந்த சர்க்கிளா இருக்கிற இடத்துல பாருங்க, அதாவது கேலரியோட சிம்பிள் இருக்கும். கேலரியோட சிம்பிளுக்கு அந்த கேலரி சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. உடனே உங்க கேலரிக்குள்ள போயிடும். இதுல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணன உடனே அந்த பேக்ரவுண்ட் செட் ஆயிரும். 5 ஸ்டெப்ல வந்து அந்த சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க, அதுல ஒவ்வொன்னா கிளிக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்டா இருக்கிறது அந்த பேக்ரவுண்ட் வந்து பிளர்ரா வியூ ஆகும். அப்படியே ஒவ்வொன்னா நீங்க கிளிக் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு எந்த வியூல, அதாவது எந்த ஸ்டைல்ல உங்களுக்கு வியூ ஆகணும் அந்த பேக்ரவுண்ட் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஃபுல்லா வியூ ஆகணும்னா ஃபர்ஸ்டா இருக்கிறது நீங்க கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடுல இருக்கிற அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. இப்படித்தான் உங்க போட்டோல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இமேஜை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற இமேஜை பேக்ரவுண்டா செட் பண்ணிக்க முடியும்.